நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லன்னு இல்லை எந்த ஆப்பில் வேணாலும் இந்தமாரி பேக்ரவுண்டில் எப்படி ஃபோட்டோ வைக்கிறது பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாருமே ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக சொல்லிக்கிருக்கேன், நீங்கள் பண்ணுறதே கிடையாது. இது வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆப் தேவைப்படும். ஓகேவா? அந்த ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ரொம்பவே சின்ன ஆப் தான். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது என்ன ஆப்புன்னு நான் வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா நண்பா? இது இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணவொடனே இப்படி தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு வீடியோ போட்டுருக்கோம். ஆனால் அது அதிக பேர் யாரும் பார்க்கல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்கு அது ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த செகண்டாக ஒன்று இருக்கும், மோக்கப் ஓவர்லேன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த போர்ட்ரேட்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் வரும். அதில் உங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பின்னாடி தேவைப்படுதோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே மேலே வந்து டாப்பில் ரைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் டு ரைட் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் வந்து ஆன் பண்ணுங்கள். அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி செட்டிங்ஸ்குள்ளே போகணும். ஓகேவா? டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ்ன்னு காட்டும். இப்படின்னா என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மற்ற ஆப் கூட அது வந்து இது வர வைக்கலாமா அப்படின்னு கேட்குது. ஓகேவா? நம்ம செட்டிங்ஸில் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பேக் பட்டன் கொடுத்துட்டு இப்படி வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு இந்தமாரி அதிகமாக இருக்கும். ஓகேவா? 100% 100% வச்சிட்டிங்க அப்படின்னா அதாவது ரொம்பவே டார்க்காக தெரியும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 70-80 வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ வந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுக்குன்னு இல்லை, இது எல்லா ஆப்புக்கும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேவா? நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்பு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே சூப்பரான ஆப்பு. எல்லார் ஃபோட்டோவும் யார் ஃபோட்டோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் போகலாம். இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக தெரியுது. நீங்கள் 100% ஃபுல்லாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டார்க்காகவே தெரியும். ஆனால் நமக்கு பின்னாடி இருக்கிறது வந்து என்னென்னு அவ்வளோவா தெளிவாக தெரியாது. நான் சொல்லிட்டு தான் நான் வந்து 100% வைக்கல. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஐடி யாராவது ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில். இப்போ நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து வாட்ஸ்அப்புக்கு மட்டும் சொல்லாமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு மட்டும் தனி ஒரு ஆப் கிடையாது நம்ம. ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ண வேண்டியது. அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறையா பர்மிஷன் கேட்கும். நம்மளுடைய ஃபோன் செக்யூரிட்டி வந்து இதாகும். ஓகேவா? நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் யாராவது கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் மூலயமா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் கோல் பார் இருக்குல்ல, அதை நீங்கள் டச் பண்ணி இது பண்ணிங்க அப்படின்னா இதில் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் வந்து வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து எல்லா டைமும் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் போதோ இல்லை வேறு எப்போயாவது நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகும்போது மட்டும் இந்த ஆன் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல. ஓகேவா? அந்தமாரி நமக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் பட்டனு. ஓகே நண்பா, கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப் நண்பா. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி இந்தமாரி எப்படி வைக்கிறது வந்து சொல்லுங்கள் நண்பா. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ. பாய் நண்பா. மறக்காமல் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.